ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தேவிஸ் குக்கிங் என்ற யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம உளுத்தம்பருப்பு போட்டு மெதுவடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு டம்ளர் அளவுக்கு போட்டு ஊற வச்சு கழுவி எடுத்துடலாம். இதை நம்ம கழுவிட்டு ஊற வச்சாலாம் 1 மணி நேரம் ஊறினாலும் போதும். பாருங்கள், உளுத்தம்பருப்பு நல்லா ஊறிடுச்சு. இப்போ நம்ம இது வந்து 2ஆக பங்கிட்டு ஜாரில் போட்டு அரைச்சிடலாம். பாருங்கள், மாவு நல்லா அரைஞ்சிடுச்சு. சூப்பராக மிக்சியில் தான் அரைச்சேன். இப்போ நம்ம இதில் வந்து என்னென்ன போடலான்னு பார்த்துடலாம். பாருங்கள், மிளகு ஒரு 1/2 ஸ்பூன் அளவு போட்டுக்கலாம். அதுக்கடுத்து சீரகம் போடலாம். பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். ஆப்பசோடாமா கொஞ்சம் போடலாம். ஆப்பசோடாமா போட்டால் தான் நல்லாயிருக்கும். கடையில் விற்கிற வடை அந்தளவு ஹோட்டலில் இருக்கிறதுக்கு எல்லாத்துலேயும் போடுவாங்க தான். கடைக்கு இல்லைன்னா கல் மாதிரி இருக்கும். என்ன தான் மாவு கரெக்டாக அரைச்சா கூட அது போட்டாச்சு. இதுக்கு அடுத்து வந்து வெங்காயம், பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். இந்த பாருங்கள், அரைஞ்சி வச்சுருக்கேன், அது போட்டுக்கலாம். கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். உப்பு கொஞ்சம் தேவையானது போட்டலாம். இது கொஞ்சமாக மாவு போட்டதுனால திட்டமாக போட்டுக்கலாம். இது நம்ம நல்லா இதில் கலந்துக்கலாம். பாருங்கள், ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி காய வச்சு வச்சுருக்கேன். இதுமாரி ஒரு கவரில் வச்சு கூட தட்டி போட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா ப்ரௌனாக நல்லா அழகாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சு வடை. அதுக்கப்புறம் நம்ம எண்ணெய் வடிகட்டி எடுத்துடலாம். வடை ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக மெதுவடை ரெடி ஆகிடுச்சு. இது பாருங்கள், நல்லாயிருக்கு, அருமையாக இருக்குது. நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.